Good morning, students. 11th biology, page number 112. White blood cells, இரத்த சிவப்பணுக்கள், leukocytes. The leukocytes are colorless, amoeboid, nucleated cells, devoid of hemoglobin and other pigments. இரத்த வெள்ளை அணுக்கள் உட்கருக்களை கொண்டது, நிறமற்றது, அமீபாய்டு வடிவம் மற்றும் இயக்கம் உடைய செல்கள் ஆகும். Approximately 6,000 to 8,000 per cubic millimeter of WBCs are seen in the blood of an average healthy individual. ஒரு சராசரி நலமான மனிதரில் ஒரு கன மில்லிமீட்டர் இரத்தத்தில் ஏறத்தாழ 6,000 முதல் 8,000 இரத்த வெள்ளையணுக்கள் காணப்படுகின்றன. The different types of WBCs are shown in the figure 7.2 depending on the presence or absence of granules. WBCs are divided into two types, granulocytes and agranulocytes. வெள்ளை அணுக்களின் வகைகளை படம் 7.2 தெளிவாக காணலாம். வெள்ளை அணுக்களை அவற்றின் துகள்களின் அடிப்படையில் இரு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கின்றன. அவை துகள்கள் உடைய வெள்ளை அணுக்கள் கிரானுலோசைட்ஸ் அண்டு துகள்கள் அற்ற வெள்ளை அணுக்கள் agranulocytes. Granulocytes are characterized by the presence of granules in the cytoplasms and are differentiated in the bone marrow. துகள்கள் உடைய வெள்ளை அணுக்களின் சைட்டோபிளாசத்தில் துகள்கள் காணப்படுகின்றன. Granulocytes are characterized. Granulocytes துகள்கள் உடைய அந்த வெள்ளை அணுக்களில் சைட்டோபிளாசத்தில் துகள்கள் காணப்படுகின்றன. அந்த துகள்கள் அந்த சைட்டோபிளாசத்தில் இருப்பதனால் அந்த வெள்ளை அணுக்களுக்கு கிரானுலோசைட்ஸ் துகள்களுடைய வெள்ளை அணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. and are differentiated into bone marrow. இந்த கிரானுலோசைட்ஸ் எலும்பு மஞ்சையில் வேறுபாடு அடைந்து உருவாகின்றன. The granulocytes include neutrophils, eosinophils and basophils. இந்த துகள்கள் உடைய அந்த வெள்ளை அணுக்களானது நியூட்ரோஃபில்ஸ், eosinophils and basophils என்று அழைக்கப்படுகின்றன. 3 வகைகள் காணப்படுகின்றன. இந்த துகள்கள் உடைய அந்த வெள்ளை அணுக்களில் the first இருக்கக்கூடியது neutrophils. The neutrophils are also called heterophils or polymorphonuclear cells which constitute about 60% to 65% of total WBCs. இந்த நியூட்ரோஃபில்ஸ்கள் ஹெட்டிரோஃபில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மெல்லிய இலையால் இணைக்கப்பட்ட 3 அல்லது 4 கதுப்புகளை கொண்ட உட்கருவை கொண்டிருப்பதால் இவை பல்லுறு உட்கரு கொண்ட நியூட்ரோஃபில்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. பாலிமார்போநியூக்ளியர் பேர் என்னது? பல்லுறு உட்கரு கொண்ட நியூக்ளியர் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மொத்த வெள்ளை அணுக்களில் 60% முதல் 65% வரை இவ்வகை வெள்ளை அணுக்கள் அதாவது இந்த நியூட்ரோஃபில்கள் காணப்படுகின்றன. டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளை அணுக்களில் 60% to 65% இந்த நியூட்ரோஃபில்ஸ் காணப்படுகின்றன. They are phagocytic in nature and appear in large numbers in and around the infected tissues. விழுங்கும் தன்மை கொண்ட இவை கிருமிகளால் பாதிக்கப்பட்ட phagocytic nature means அது விழுங்கக்கூடிய தன்மை. phagocyticனா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இது என்னது மற்ற செல்களை விழுங்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் அந்த phagocyticன்னு சொல்லுவாங்க. அந்த தன்மை உடையதாக அந்த நியூட்ரோஃபில்ஸ் காணப்படுது. It appear in large numbers in and around the infected tissues. திசுக்களின் பாதிப்புகள் கிருமிகளால் பாதிக்கப்பட்ட திசுக்களின் உள்ளும் வெளியேயும் அதிக எண்ணிக்கையில் இந்த நியூட்ரோஃபில்ஸ்கள் காணப்படுகின்றன. Eosinophils have a distinctly bilobe nucleus and the lobes are joined by thin strands. Eosinophils உட்கருக்கள் இரு கதுப்புகளை கொண்டவை, அவற்றை இணைக்க மெல்லிய இணைப்பை கொண்டிருக்கின்றன. They are non-phagocytic and constitute about 2 to 3% of total WBCs. இந்த மொத்த வெள்ளை அணுக்களில் 2% முதல் 3% வரைக்கும் இந்த ஈஸ்னோஃபில்கள் காணப்படுகின்றன. They are non-phagocytic. இந்த ஈஸ்னோஃபில்ஸ் என்னது விழுங்கும் தன்மையற்ற செல்களாக கருதப்படுகின்றன. phagocyticனா விழுங்கும் தன்மை உடையது, இங்கே விழுங்கும் தன்மையற்ற செல்களாக இருக்கின்றன. ஈஸ்னோஃபில்ஸ் increase during certain type of parasitic infections and allergic reactions. உடலில் சில ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் பொழுது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. இன்க்ரீஸ் டூரிங் த சர்டன் டைப் ஆஃப் parasitic இன்ஃபெக்ஷன்ஸ், ஒட்டுண்ணி தொற்று அண்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ஒவ்வாமை ஏற்படும் பொழுது இந்த வகையான ஈஸ்னோஃபில் செல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன.